வணக்கம் மக்களே! வெல்கம் டு சினிமா கேப் தமிழ். நம்ம 10 டேஸ் 10 பெஸ்ட் கொரியன் சீரிஸ் சேலஞ்ச் டே 10ல இருக்கிற இன்டர்நெட்டையே திரும்பி பார்க்க வச்ச நெட்ஃபிளிக்ஸோட பிக்கெஸ்ட் ஹிட் ஸ்குவிட் கேம். உங்க கையில காசு இல்ல, வாழ்க்கையே ஜீரோல இருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஜெயிச்சா கோடி கோடியா காசு கிடைக்கும்னு சொன்னா போவீங்க தானே? ஆனா அந்த ஆட்டம் மரண ஆட்டம்னு தெரிஞ்சா வாங்க இந்த எபிக் ஜேர்னியை பார்க்கலாம். ஸ்டோரியோட ஹீரோ சியாங் ஜி ஹுன். இவன் ஒரு டெட்ல மூழ்கி இருக்கிற பாவமான அப்பா. இவனுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. டோட்டலா 456 பிளேயர்ஸ் ஒரு சீக்ரெட் ஐலண்டுக்கு கூட்டிட்டு போகப்படுறாங்க. அங்க நடக்கிற கேம்ஸ் எல்லாமே நம்ம சின்ன வயசுல விளையாடின விளையாட்டு தான். ரெட் லைட், கிரீன் லைட், டல்கோனா கேண்டி, டக் ஆஃப் வார். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, கேம்ல அவுட் ஆனா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டீங்க, நீங்க எலிமினேட் ஆவீங்க. ஐ மீன் ஸ்பாட்ல ஷூட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிளேயர் சாகும்போது அந்த பெரிய பிகி பேங்க்ல காசு ஏறிட்டே போகும். சீசன் 1ல ஜிஹுன் எப்படி வின் பண்றாரு, சீசன் 2ல திரும்பி எதுக்கு அந்த கேம்குள்ள போனாரு, அண்ட் சீசன் 3ல எப்படி அந்த மொத்த சிஸ்டமே ஷேட்டர் பண்றாருன்றது தான் இந்த 3 சீசன்ஸோட மிரட்டலான சம்மரி. இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. சீசன் 1ஓட ஓல்ட் மேன் கேரக்டரோட சீக்ரெட் ரிவீல் ஆகும்போது நீங்க ஷாக் ஆனீங்க தானே? ஆனா சீசன் 3 ஃபினாலேல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த கேம் சவுத் கொரியால மட்டும் நடக்கல, உலகம் ஃபுல்லா வேற எங்க நடக்குதுன்னு ஒரு குளோபல் கனெக்ஷனை ரிவீல் பண்ணுவாங்க. அதை ஸ்கிரீன்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த சீரீஸ் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சீசன் 1, 2 and 3ன்னு மொத்தமா 22 எபிசோட்ஸ் இருக்கு. நம்ம மக்களுக்கு பெரிய ட்ரீட் என்னன்னா, இது தமிழ் டப்பிங்லயும் பக்காவா அவைலபிள். வாய்ஸ் ஆக்டிங்லாம் செம்மையா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் ஜாலியாக ஸ்கூலில் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் வேற மாதிரி மாறி உங்கள் பக்கத்தில் சீட்டில் இருக்கிறவனை கடிக்க ஆரம்பிச்சா, ஃபுல் ஸ்கூலும் ஒரு ஜாம்பி ரவுண்ட் ஜீரோவா மாறினா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த சீரீஸ். கெட் ரெடி, இது வேற லெவல் த்ரில்லர். ஸ்டோரியோட கிரவுண்ட் ஜீரோ ஹியோசன் ஹை ஸ்கூல். ஒரு சயின்ஸ் டீச்சர் பண்ண சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தப்பாகி ஒரு வைரஸ் லீக் ஆகுது. அந்த வைரஸ் பட்ட உடனே மக்கள் எல்லாம் ராட்சச ஜாம்பிஸா மாறுறாங்க. ஸ்கூல் ஃபுல்லா ஜாம்பிஸ், வெளியே இருந்து ஹெல்ப்பும் வராது. இந்த சுச்சுவேஷன்ல நம்ம லீட் கேரக்டர்ஸ் ஆன்ஜோ சியங் சான் அண்ட் சியூ ஹியோக் எப்படி சர்வைவ் பண்ண போராடுறாங்க. ஸ்கூல்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம் பெஞ்சஸை வச்சு அவங்க ஜாம்பிஸை எப்படி சமாளிக்கிறாங்கன்றது தான் இந்த ஃபுல் சீசனோட ஜேர்னி. அது மட்டும் இல்லை, இந்த வைரஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஹாஃப் பீஸ் ஜாம்பிஸா மாறினாலும் கொஞ்சம் ஹியூமன் கான்சியஸ்னஸ் இருக்கிற அந்த கேரக்டர் ஸ்டோரியை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது. இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. சீசன் 1 எண்டிங்ல நம்ம செத்து போயிட்டாங்கன்னு நினைச்ச ஒரு இம்பார்ட்டன்ட் லீட் கேரக்டர் சீசன் 2ல திரும்ப வர சான்ஸ் இருக்குன்னு ஒரு பெரிய ஹிண்ட் சீசன் 1ல ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ அப்டேட்டட் நியூஸ் படி சீசன் 2 ஃபில்மிங் கூட முடிஞ்சிருச்சு. ஸோ பி ரெடி ஃபார் அ பிகர் ட்விஸ்ட். ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட். நீங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபுல் சிட்டியும் எம்டி ஆகி நீங்க உயிரோட இருக்கணும்னா சில பயங்கரமான கேம்ஸ் விளையாடணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது ஸ்குவிட் கேமோட பெரிய பாய் மாதிரி இருக்கும். கெட் ரெடி ஃபார் த அல்டிமேட் கேம் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். ஸ்டோரியோட ஹீரோ அரிசு ஒரு ஹார்ட் கோர் கேமர். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸோட டோக்கியோவில் சுத்தும் போது திடீர்னு மக்கள் எல்லாரும் மாயமா போயிடுறாங்க. டோக்கியோவே ஒரு கோஸ்ட் சிட்டியா மாறுது. இங்க சர்வைவ் பண்ண விசாஸ் தேவை. அந்த விசா கிடைக்க நீங்க வித்தியாசமான கேம்ஸ்லாம் விளையாடணும். இந்த கேம்ஸ் எல்லாம் பிளேயிங் கார்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸ்பேட்ஸ்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், கிளப்ஸ்னா டீம் ஒர்க், டைமண்ட்ஸ்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹார்ட்னா அதுதான் ஒரு டேஞ்சரஸ் பிட்ரேயல், துரோகம். நம்ம ஹீரோ அரிசு ஹீரோயின் உசாகியோட சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஜை எப்படி கிளியர் பண்றாங்க. சீசன் 1 and 2ல அந்த கார்ட்ஸோட கிங்ஸ் அண்ட் குவீன்ஸை ஜெயிச்சு ரியல் வேர்ல்டுக்கு போனாங்களா? சீசன் 3ல அந்த மிஸ்டீரியஸ் ஜோக்கர் கார்டோட உண்மை என்ன? இதுதான் இந்த 22 எபிசோட்ஸோட மிரட்டலான ஜேர்னி. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ். மைண்ட் கேம்ஸ். ஒவ்வொரு கேமும் உங்க பிரெயினை வேலை பார்க்க வைக்கும். லாஜிக் அண்ட் ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். விஎஃப்எக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தா எம்டி டோக்கியோவை காட்டினதாகட்டும், அந்த எக்ஸ்ப்ளோஷன் சீன் ஆகட்டும், கிராஃபிக்ஸ் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும். கேரக்டர் டெப்த்னு பார்த்தா ஹீரோ அரிசுவோட இமோஷனல் க்ரோத் அண்ட் சைட் கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரிஸ் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா கோரி சீன்ஸ். இந்த சீரீஸ்ல வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ரத்தம் அண்ட் ப்ரூட்டல் டெத் சீன்ஸ் இருக்கிறதால வீக் ஹார்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. காம்ப்ளெக்சிட்டி. சீசன் 2 எண்டிங் அண்ட் சீசன் 3யோட கான்செப்ட்ஸ் கொஞ்சம் டீப்பா யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. சீசன் 2ஓட ஃபைனல் எபிசோட்ல ரிவீல் ஆகிற அந்த ரியல் வேர்ல்ட் மிஸ்ட்ரி. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு நார்மல் பேரலல் வேர்ல்ட் இல்லை. அந்த உண்மை ரிவீல் ஆகும்போது உங்க மைண்ட் பிளாங்க் ஆயிடும்.
சீசன் 3ல வர அந்த ஜோக்கர் கார்டோட கேம் உங்களையே பயப்படுத்தும். இந்த சீரீஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. சீசன் 1, 2 அண்ட் 3 மூணுமே ஸ்ட்ரீமிங்கில் இருக்கு. மெயின் விஷயம் என்னன்னா, இது தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிள். டப்பிங் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டென்ஷனை நம்ம மொழியிலேயே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சர்வைவல் த்ரில்லர்ஸ்க்கு இது ஒரு டெஃபினிஷனே கொடுத்த சீரீஸ். லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரன்ஸ். 1950ல ஆரம்பிச்சு 2000 வரைக்கும் ஒரு லவ் ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகுது. ஒரு சின்ன ஐலண்டில் பிறந்து 2 பேரோட வாழ்க்கை அந்த ஊரோட டான்ஜரன்ஸ், அதாவது ஆரஞ்சு பழம் மாதிரி எப்படி புளிப்பும் இனிப்பும் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டோரியோட ஹீரோயின் ஏசுன் ஒரு ரெபெலியஸ் பொண்ணு. 1950ஸ்ல ஜேஜு ஐலாண்டில் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு. அவளுக்கு ஒரு கவிஞர் ஆகணும்னு பெரிய ஆசை. ஆனால் அந்த காலத்தில் இருக்க பாவர்ட்டி அண்ட் சோக விஷயங்கள் அவளை தடுக்குது. இன்னொரு சைட் பக்காவா நம்ம ஹீரோ குவான்சி. இவன் ஒரு அயன் மாதிரி அன்ஈல்டிங் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட். ரொம்ப சைலண்டான பையன். ஆனால் ஏசுன் மேலே இருக்கிற காதல் மட்டும் அதிகம். இந்த சீரீஸோட யூனிக் விஷயமே இது நான் லீனியரா டிராவல் ஆகும். பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் ஒரு பார்ட்டியாகி அவங்க லைஃபை ஃப்ளாஷ்பேக்ல பாக்குறாங்க. ஜேஜுவோட அழகான சீல ஆரம்பிச்சு போராட்டம், வலிகள், அப்புறம் அவங்க கல்யாணம், குழந்தைகள்னு ஒரு ஃபுல் லைஃப் ஜேர்னியை இந்த சீரீஸ் காட்டும். அடுத்தவங்க நம்ம லைஃபை ஜட்ஜ் பண்ணாலும் நம்ம நினைச்சதை எப்படி சாதிக்கலாம்னு அந்த ஹை ஸ்பிரிட்டட் கேர்ள் அண்ட் அன்ஈல்டிங் பாய் வழியா டைரக்டர் அழகா சொல்லியிருப்பாரு. இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. அதுதான் த டாட்டர்ஸ் ரோல். ஹீரோ அண்ட் ஹீரோயினோட டாட்டர் தான் இந்த ஃபுல் ஸ்டோரியை நரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டாட்டர் கேரக்டருக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு சீக்ரெட் கனெக்ஷன் இருக்குது. அது ரிவீல் ஆகும்போது நீங்கள் எமோஷ்னல் ஆகிடுவீங்க. இந்த சீரீஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 16 எபிசோட்ஸ். ஒரு பெரிய ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னா, இது தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிள். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த இமோஷனை நம்ம மொழியை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டெத்ஸ் கேம். லைஃப்ல ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் வந்து நம்ம எல்லாருக்கும் தோன்ற காமன் விஷயம், செத்துடலாம். ஆனா சாவுக்கு முன்னாடியே நீங்க சாவை தேடி போனா அந்த டெத்தை உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்தா எப்படி இருக்கும்? சீட் பெல்ட்டை டைட்டா போட்டுக்கோங்க. இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட். ஸ்டோரியோட ஹீரோ சாய் யி ஜி 7 வருஷமா வேலை கிடைக்காம செத்து போன அப்பாவோட கனவை நிறைவேற்றாம லவ் தோத்து போய் ஒரு கட்டத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பில்டிங்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாரு. ஆனா அவர் செத்து போன அப்புறம் நரகத்தில் போறதுக்கு முன்னாடி டெத், அதாவது சாவே ஒரு உருவமா வந்து அவர் முன்னாடி நிக்குது. என்ன பார்க்க நீயா வந்தியா, இப்போ பாருன்னு சொல்லி டெத் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. இஜே டோட்டலா 12 பாடிஸ்ல ரீஇன்கார்னேஷன் ஆகுவார். இந்த 12 பேருமே ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல சாக போறவங்க. சப்போஸ் இஜே அந்த சாவத்தை அடுத்து சர்வைவ் பண்ணிட்டா அவர் அந்த பர்சனாவே வாழலாம். ஆனா தடுக்க முடியலன்னா திரும்ப நரகத்துக்கு போய் அந்த சாவை விட ஒரு டார்ச்சரை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பில்லியனர், ஸ்டண்ட்மேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு வித்தியாசமான லைஃப்ஸ்ல இஜே எப்படி போராடுறாரு. அவர் கடைசியில வாழ நினைக்கிறாரா இல்ல நரகத்துக்கே போறாரா? இதுதான் இந்த சீரீஸோட ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி. இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. இஜே வாழ போற அந்த 12வது லைஃப் யாருன்னு தெரியும் போது நீங்க டோட்டலா பிரேக் டவுன் ஆயிடுவீங்க. அந்த கனெக்ஷன் உங்க லைஃபை பத்தியே டோட்டல் பெர்ஸ்பெக்டிவே மாத்திடும். அதுதான் இந்த சீரீஸோட ரியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த சீரீஸ் இப்போ அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இது இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்லை. ஆனா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்த்தாலும் உங்களுக்கு அந்த இமோஷன் பக்காவா ரீச் ஆகும். டோன்ட் மிஸ் இட். மவுஸ். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய பெருசாகி ஒரு சீரியல் கில்லர் ஆகும்னு இல்ல ஒரு ஜீனியஸ் ஆகுமான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அதுதான் இந்த சீரீஸோட பேஸ். சீட் பெல்ட்டை டைட்டாக போட்டுக்கோங்க. உங்கள் பிரெயினை சுத்த வைக்க போகிற ஒரு ரத்தம் தெரிக்கிற மிஸ்ட்ரி இது. ஸ்டோரியோட கோர் கான்செப்ட் சைக்கோபாத் ஜீன். சயின்டிஸ்ட் டேனியல் லீ ஒரு டெஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. அது மூலமா 99% அக்யூரசியோட ஒரு ஃபீட்டஸ்க்கு சைக்கோபாத் ஜீன் இருக்கான்னு சொல்ல முடியும். ஆனா அந்த 1% சான்ஸ்ல அந்த குழந்தை ஒரு ஜீனியஸா கூட பிறக்கலாம். 25 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ ஜங் பா ரீம் லீ சியோங்கி ஒரு பாவமான ஆனஸ்ட் ரூக்கி போலீஸ் ஆஃபீஸரா என்ட்ரி கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் கோமோச்சி இவ ஒரு சின்ன வயசுல ஹெட் ஹண்டர்னு சொல்ற ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர் கிட்ட தான் குடும்பத்தை தொலைச்சிருவாரு. இப்போ திரும்ப சிட்டில அதே மாதிரி ஒரு பிரெடேட்டர் சீரீஸ் கில்லிங்ஸ் நடக்குது. பாரியம் அண்ட் மூச்சி சேர்ந்து அந்த கொலைக்காரனை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் பாரியமோட பிரெயின் சர்ஜரி நடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோட பிஹேவியரை மாறுது. அவன் ஹண்டிங் பண்ண வந்தானோ அவனே ஹண்ட் ஆகுறானா இல்ல வில்லன் ஹீரோவா மாறுறானா? இதுதான் 20 எபிசோட்ஸோட சஸ்பென்ஸ். இப்போ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பேசினா, ஹீரோவோட ஆக்டிங் வேற லெவல்.
ஒரு சாஃப்டான பையன்ல இருந்து ஒரு கோல்ட் பிளடட் பர்சனா மூளைன்னு நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நீங்க இவன் தான் கில்லர்னு நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் டைரக்டர் உங்க முன்னாடி வேற ஒரு உண்மையை போடுவார். இது ஒரு த்ரில்லர் மட்டும் இல்ல, ரத்தத்துக்கும் நடுவுல ஒரு வலியான சென்டிமெண்ட்டும் இருக்கும். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஸ்டோரி ரொம்ப நாட்ஸோட இருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட ஸ்டோரி புரியாம போக சான்ஸ் இருக்கு. சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரூட்டலா ரத்தம் தெறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீக் ஹார்ட்ஸ் பி கேர்ஃபுல். இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. அதுதான் த மவுஸ் ஹோல். ஸ்டோரியோட ஃபைனல் எபிசோட்ஸில் உங்கள் ஹீரோவை பற்றி ஒரு உண்மை தெரியும். அது உங்கள் டோட்டல் மைண்ட் செட்டையே ஷேக் பண்ணிடும். அண்ட் மறக்காமல் மவுஸ் த ப்ரெடேட்டர்னு ஒரு ஸ்பெஷல் எபிசோடு இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த சீரீஸ் இப்போ ப்ரைம் வீடியோ அண்ட் ராக்கெட்டன் விக்கியில் ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது. தமிழ் டப் அவைலபிள் இல்லை. நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் த்ரில்லர் ஃபேன்னா இந்த சீரீஸை மிஸ் பண்ணுறது ஒரு பாவம். த சைலண்ட் சி. ஃப்யூச்சரில் பூமியில் தண்ணியே இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? அந்த மக்களை காப்பாற்ற நிலால இருக்க ஒரு அபேண்டன் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருந்தா அங்க காத்திருக்கிற உண்மை நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பயங்கரமானது. ரெடியா? லெட்ஸ் பிளாஸ்ட் ஆஃப். எர்த்ல இப்போ வாட்டர் ஸ்கேசிட்டியா இருக்கு. வாட்டரை கூட ஸ்டேட்டஸ் வச்சுதான் ரேஷன் பண்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல சவுத் கொரியன் கவர்மெண்ட் ஒரு எலீட் டீமை மூன்ல இருக்கிற பல்ஹே ரிசர்ச் சென்டருக்கு அனுப்புறாங்க. அவங்க எய்ம் அங்க இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸ் சாம்பிளை திரும்ப கொண்டு வரணும். ஹீரோ கேப்டன் ஹான் காங்யூ அண்ட் சயின்டிஸ்ட் டாக்டர் சாங் பேதுனா இந்த மிஷனை லீட் பண்ணுறாங்க. மூணில் லேண்ட் ஆகும் போதே ஆக்சிடென்ட் ஆகி கஷ்டப்பட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போனால் அங்கே அவங்க பார்க்குற விஷயம் ஷாக்காக இருக்குது. 5 இயர்ஸ் முன்னாடி அங்கே வேலை பார்த்து 117 மெம்பர்ஸ் எப்படி செத்தாங்கன்னு உண்மை மெல்ல மெல்ல வெளியே வருது. அந்த சாம்பிள் ஒரு நார்மல் வாட்டர் இல்லை, அது மனுஷங்க ரத்தத்தில் பட்டா அது வைரஸ் மாதிரி மல்டிப்ளை ஆகி நம்மளையே ட்ரவுன் பண்ண வச்சிடும். இந்த ஆபத்துலேருந்து டீம் சர்வைவ் ஆச்சா? அந்த ஸ்டேஷனில் யார் அந்த இன்ட்ரூடர்? இதுதான் இந்த 8 எபிசோட்ஸோட த்ரில்லிங் ஸ்டோரி. இப்போ நம்ம இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ட்ரெயின் டு புசன். ஹீரோ காங் யூவோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அண்ட் ஆக்டிங் எப்பவும் போல மாஸா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, மூன் சர்ஃபேஸ் அண்ட் ஸ்பேஸ் சீன்ஸ் வேற லெவல் விஷுவல் ஸ்ட்ரீட். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் முடியும் போது நெக்ஸ்ட் என்னன்னு உங்களையே யோசிக்க வைக்கும். நெகட்டிவ்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரின்றது ஸ்டார்டிங் எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். சில சயின்ஸ் விஷயங்கள் புரியாததுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் தேவைப்படும். இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. அதுதான் லூனா. மூன் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பொண்ணு எப்படி சர்வைவ் ஆனா அவ யாருன்னு தெரிய போது நீங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. அவ தான் இந்த ஹியூமனிட்டியோட லாஸ்ட் ஹோப்பா கூட இருக்கலாம். இந்த சீரீஸ் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங்ல இருக்கு. டோட்டலா 8 எபிசோட்ஸ் தான். ஸோ நீங்க ஒரே நாள்ல கூட பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம். ஆனா இது தமிழ் டப் இல்ல. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேன்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி லவர்ஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்ட் பிக். ஸ்வீட் ஹோம். உங்களுக்குள்ள இருக்கிற பேராசைய உங்க உயிருக்கு எமனா வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த சீரீஸோட கரு. இந்த சீரீஸோட 3 சீசன்ஸையும் மொத்தமா 3 நிமிஷத்துல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஹீரோ சாஹ்யூன் சியூ ஒரு டிப்ரெஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஒரு ஆக்சிடென்ட்ல குடும்பத்தை தொலைச்சிட்டு கிரீன் ஹோம்னு ஒரு பழைய அபார்ட்மெண்ட்க்கு மூவ் ஆகுறான். அங்க போனா கொஞ்ச நாள்லயே உலகம் ஃபுல்லா திடீர்னு மக்கள் எல்லாம் ராட்சச மான்ஸ்டர்ஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது ஒரு வைரஸ் இல்ல, இது ஒரு கர்ஸ். உங்களுக்குள்ள என்ன டிசைர் இருக்கோ அதுதான் உங்க மான்ஸ்டர் ஃபார்மா டிசைட் பண்ணும். சீசன் 1ல அந்த அபார்ட்மெண்ட்குள்ள சர்வைவ் பண்ண போராடுற மக்கள். சீசன் 2ல அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து அந்த ருவின்ட் வேர்ல்ட்ல சர்வைவ் பண்ண பாக்குறாங்க. சீசன் 3ல ஹியூமன்ஸ், மான்ஸ்டர்ஸ் அண்ட் நியோ ஹியூமன்ஸ். இது 3 பேருக்கும் நடுவுல நடக்கிற அந்த ஃபைனல் ஷோ டவுன் தான் கிளைமேக்ஸ். நம்ம ஹீரோ ஹியூன்சியூ ஒரு ஸ்பெஷல் இன்ஃபெக்டியா இருந்து எப்படி எல்லாரையும் காப்பாத்துறான்றது தான் இந்த 26 எபிசோட்ஸோட ஜர்னி. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ். இந்த சீரீஸ்ல வர ஒவ்வொரு மான்ஸ்டரும் யூனிக்கா இருக்கும். புரோட்டீன் மான்ஸ்டர்லாம் பார்த்தா பயத்துல ஷேக் ஆயிடுவேங்க. லீட் ஆக்டர்ஸ் சாங் ஹேங் அண்ட் லீடோ ஹியூன் ஓட ஆக்டிங் வேற லெவல். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இமோஷனல் பேக் ஸ்டோரி இருக்கும். மியூசிக், வாரியர்ஸ் சாங் வரும்போது எல்லாம் மாஸா இருக்கும். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சீசன் 2 பேசிங் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஆனா சீசன் 3ல அது எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் பிளாட். கடைசி வரைக்கும் ஸ்டோரியை கவனிச்சாதான் கிளைமேக்ஸ் புரியும். இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. சீசன் 1ல நம்ம செத்து போயிட்டாங்கன்னு நினைச்ச ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சீசன் 3ல வேற ஒரு ஃபார்ம்ல திரும்பி வருவாங்க. அது யாரு, எப்படி வந்தாங்கன்னு நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து ஷாக் ஆவீங்க. இந்த சீரீஸ் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சீசன் 1, 2 அண்ட் 3 மூணுமே ஸ்ட்ரீமிங்ல இருக்கு. நம்ம மக்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிள். டப்பிங் குவாலிட்டி செமையா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஹெல் பவுண்ட்.
இந்த சீரிஸ் உங்க பிரெயினை பிச்சு போடும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் சஜஷன்ஸ், கிரேசி சினிமா அப்டேட்ஸ், டீப் பிரேக் டவுன்ஸ் அண்ட் கிரேசி ஃபேன் தியரிஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா நம்ம சேனல் சினிமா கேப் தமிழுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போதான் நம்ம மல்டிவர்ஸ் ஃபேமிலியில நீங்களும் ஜாயின் பண்ண முடியும். ஸ்டோரியோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் ஆனா டெரிஃபைங். இங்க ஏஞ்சல்ஸ்னு சொல்ற சில சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் திடீர்னு தோணி சில பேருக்கு டெத் ப்ராஃபஸி கொடுக்கும். நீங்க இன்னைக்கு இந்த டைம்க்கு நகரத்துக்கு போங்கன்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடும். அந்த டைம் வந்த உடனே 3 ராட்சச டெமன்ஸ் வந்து அந்த பர்சனை ப்ரூட்டலி எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க பாடியை ஆஷா மாத்திடும். இதை பார்க்குற மக்கள் எல்லாம் பயந்து போறாங்க. இதுல நியூ ட்ரூத் சொசைட்டின்னு ஒரு கல்ட் குரூப் ஃபார்ம் ஆகி இதுதான் கடவுளோட நீதி, தப்பு பண்றவங்கள தான் அந்த டெமன்ஸ் கொல்லுதுன்னு நம்ப வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆரோ ஹெட்ஸ்னு ஒரு ரேடிக்கல் குரூப் வந்து சின்னர்னு நம்புறவங்கள பப்ளிக்கா பனிஷ் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த டெமன்ஸ் சின்னரை தான் கொல்லுதா? இதுதான் இந்த 2 சீசன்ஸ் 12 எபிசோட்ஸோட மொத்த சஸ்பென்ஸா இருக்கிறது. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பேசினா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் கல்ட்ஸ் பத்தி இந்த சீரீஸ் பேசுற விஷயம் ரொம்ப டீப்பா இருக்கும். லீட் ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி சீசன் 1 லீட் கேரக்டர் அண்ட் சீசன் 2 ரீசரக்ஷன்ஸ் ஓட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கும். எவ்ரி எபிசோட் முடியும் போது ஒரு பெரிய ஷாக் கொடுப்பாங்க. நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் ரத்தம் தரிசனம் ஜாஸ்தி, ஸோ வீக் ஹார்ட்டடா இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா பாருங்க. சில கேள்விகளுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடையாது, நம்ம தான் யோசிக்கணும். இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு, அதுதான் ரீசரக்ஷன். செத்து போன ஒருத்தர் திரும்ப உயிரோட வந்தா இந்த சொசைட்டி எப்படி ரியாக்ட் பண்ணி கொலாப்ஸ் ஆகும்னு சீசன் 2ல ஒரு சீன் வரும். அதுதான் அவங்க டோட்டல் பெர்ஸ்பெக்டிவே மாத்திடும். இந்த சீரீஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சீசன் 1 அண்ட் சீசன் 2 ரெண்டுமே ஸ்ட்ரீமிங்ல இருக்கு. அண்ட் தமிழ் டப்பிங் இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்ல தான் பார்க்கணும். ஹியூமனிட்டி அண்ட் ஃபெய்த் பத்தி யோசிக்க வைக்கிற ஒரு இன்டென்ஸ் சீரீஸ் தான் இந்த டேல் ஆஃப் த நைன் டெய்ல்ட். ஹார்ட்டை கொஞ்சம் டைட்டா பிடிச்சிக்கோங்க. லெட்ஸ் டைவ் இன்டு த வேர்ல்ட் ஆஃப் குமிஹோ. கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மூவிஸ் அண்ட் சீரீஸ் சஜஷன்ஸ், கிரேசி சினிமா அப்டேட்ஸ், டீப் பிரேக் டவுன்ஸ் அண்ட் கிரேசி ஃபேன் தியரிஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா நம்ம சேனல் சினிமா கேப் தமிழுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போதான் நம்ம மல்டிவர்ஸ் ஃபேமிலியில நீங்களும் ஜாயின் பண்ண முடியும். ஸ்டோரியோட ஹீரோ லீ இயான். இவர் ஒரு 900-year-old குமிஹோ, 9-tailed fox. ஒரு காலத்துல இவர் மவுண்டைன் காடா இருந்தவர். ஆனா அவரோட உயிருக்கு உயிரான காதலிய ஆஹியூம்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஹியூமன் வேர்ல்ட்ல ஒரு ஆஃபீஸரா ஒர்க் பண்றாரு. எதுக்கு தெரியுமா? தன்னை விட்டு பிரிஞ்சு போன அந்த காதலி திரும்ப ரீஇன்கார்னேஷன்ல மறுஜன்மம் எடுத்து எப்போ வருவான்னு 900 வருஷமா காத்துட்டு இருக்காரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நாம் ஜியா. இவ ஒரு ஃபியர்லெஸ் டிவி ப்ரொடியூசர். இவ சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல அம்மா அப்பாவை தொலைச்சிடுறா. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவளை காப்பாத்துனது நம்ம ஹீரோவா இருக்குமோன்னு அவளுக்கு ஒரு டவுட். ஹீரோவை கண்டுபிடிக்க இவளும் அவளை கண்டுபிடிக்க ஹீரோவும் சுத்த, இதுக்கு நடுவுல ஹீரோவோட தம்பி லீ ராங் ஒரு பெரிய வில்லனா என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோவோட லவ் சக்சஸ் ஆச்சா? அந்த ஆக்சிடென்ட்டோட பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்ன? இதுதான் ஃபுல் சீரீஸ். பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ். சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருக்கும். கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா ஃபீல் ஆகும். ஹீரோ லீ டாங் வூக் அண்ட் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி செம்ம இன்டென்ஸாக இருக்கும். இந்த சீரீஸோட மியூசிக் உங்களுக்கு மேஜிக்கல் வைப் தரும். நெகட்டிவ்ஸ், நடுவில் கொஞ்சம் எபிசோட் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் ரீச் ஆகும்போது ஒர்த் இட்டாக இருக்கும். இந்த சீரீஸில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. அது ஹீரோவோட தம்பி கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹீரோக்கும் தம்பிக்கும் உள்ள அந்த இமோஷனல் பாண்ட் உங்களை அறியாம அழ வச்சிடும். அது என்னன்னு நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து தான் ஃபீல் பண்ணணும். இந்த சீரீஸ் இப்போ அமேசான் பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. பட் தமிழ் டப்பிங் இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்ல பார்க்கணும். கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சீரீஸ் இது. மறக்காம சினிமா கேப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.